கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் இந்த தவக்காலத்தினுடைய 13வது நாளில் உங்களோடு பேசலாம் என்று எண்ணுகின்றேன். 3ஆம் அதிகாரத்தில் 1, 2 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோச பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு எழுதுவதை இந்த 13வது நாள் தியானத்தில் உங்களோடு சொல்லுகிறேன். அநேக நமக்கு 30, 40, 50, 60 இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களாம் 70, 80 ஆண்டு, ஏன் 90 ஆண்டுகள் கூட இந்த லெந்து காலம், இந்த துளிர் காலம், இந்த கஸ்தி நாள், இந்த தவக்காலம், இந்த தவசு காலம், இப்படியெல்லாம் பல தோர்நிலையில் அவரவர்களுக்கு மனதில் ஏற்படுகின்ற அடிப்படையில் சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி எப்பொழுதும் மாறாத சிந்தனை உடையவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலர்கள், அதிலும் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை எந்நேரம் எங்களுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு தெரிகிறோம். எந்த நேரமும் கிறிஸ்து இயேசுவுக்காக நாங்கள் மரிப்பதற்கு ஆயத்தம்தான். நாங்கள் பூமியிலே உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், இயேசுவினுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை தவிர வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு உயிரோடு இருப்பதில் கிடையாது என்று சொல்கிறார். அந்த வசனத்தை பின்பற்றி அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தின் அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே, சபையில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், எந்நாளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் மரணத்தை, கிறிஸ்துவினுடைய மரணத்தை சுமந்து கொண்டு தெரிகிறோம் என்றால், அந்த மரணத்தினுடைய நினைவு நமக்குள் இருக்கின்ற பொழுது உயிர்த்தெழுதலோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மரித்தவருடைய மரணத்தை எண்ணுகிற பொழுது ஒரு நாள் நாம் இப்படி மரிப்போம், இப்படி குழிக்குள் போவோம், இப்படி பல பேர் அழுவார்கள் என்ற எண்ணம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு போய்விடும் என்ற அடிப்படையில் தான் நாம் சிந்திப்போம். ஆனால் கிறிஸ்துவினுடைய மரணத்தை எண்ணுகிற பொழுது அந்த கிறிஸ்துவினுடைய மரணம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு பிம்பத்தை போல் இருந்து அதனுடைய உயிர்த்தெழுதல் விசாரமாக இருக்கும். ஆகையினால்தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் அவர்கள் பயப்படாத வாழ்க்கை வாழ முடியும். இதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த 40 நாள் மாத்திரம் நீங்கள் இருந்து ஏதோ பெரிய காரியத்தை செய்கிறோம், மற்ற நாள் வேறு விதமாக இருப்போம் என்று நினைத்தால் நீங்கள் மோசத்திற்குள் ஆளாகி நாசத்திற்குள் போய் மற்றவர்களால் நையாண்டி பண்ணக்கூடிய அவர் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். ஆகவே இந்த கருத்தினுடைய, இந்த வசனத்தினுடைய பொருளை புரிந்து கொண்டு எந்நாளும் நான் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நான் சுமந்து கொண்டே தெரிகிறேன். இயேசு சொன்னார், எனக்கு ஒருவன் சீடனாக இருக்க வேண்டுமென்றால் தன்னைத்தான் வெறுத்து, உலகத்தை வெறுத்து, அவனவனுக்கு நான் கொடுக்கின்ற சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும். ஆகவே இந்த 40 நாளை சிலர் இதை பெரிதாக அவர்கள் அன்றைக்குத்தான் தோசை சுடுவது போலவும், இட்லி அவிப்பது போலவும், வடை சுடுவது போலவும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு எந்த அடிப்படையிலும் நான் அதை விரும்புகிறவன் அல்ல. ஆனால் இந்த நாளிலே கூடுகிறவர்கள், இவர் என்னதான் இந்த நாளிலே சொல்லுகிறார் என்று பார்க்க விரும்புகிற கூட்டங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அனைவரும் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் கருத்தாக இந்த வசனத்தினுடைய உபதேசத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் கிறிஸ்துவுடைய வலது வாரிசம், கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அந்த மேலான இடத்தை
நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார். அதை விரும்புங்கள் என்று சொல்கிறார். அதை சிந்திங்கள் என்று சொல்கிறார். அப்படி அதை சிந்திக்கிற பொழுது இந்த உலகத்தில் அந்த இடத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், மற்றவர்களை குறித்து நாம் எப்படி எண்ணிக்கையுடையவர்களாக இருக்கிறோம் என்பதெல்லாம் அதற்குள் அடங்கியிருக்கின்றன. ஆகவே இந்த உலகத்தினுடைய நெஞ்சுக்கு நேரே நின்று கொண்டிருக்கக்கூடிய துப்பாக்கியினுடைய தோட்டாக்களுடைய வெடிக்கக்கூடிய சக்தியாக இருந்தாலும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதூரத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உதை அணுகாது. காரணம், நீ கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய். அவர் எப்படியெல்லாம் ஏனவரை நோக்கி பார்த்து அந்த பிரகாசம் நமக்குள் இருக்கிறது என்பதை அடுத்த செய்தியில் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். தொடர்ந்து என்னோடு காத்திருங்கள். 14வது செய்திக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.